ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷனில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, தெரியுதுங்களா? ஸோ கிளியராக வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இது மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு என்ன நடக்கலாம் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு அப்சைடு வந்து பிரேக் அவுட் வந்து ஆகலாம். ஸோ இது மேலே அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம பைக்கான ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த சார்ட்டில் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த இடத்துல பையிங் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இங்கே பாருங்கள். ஸோ கிளியராக வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குங்களா? ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவிலேருந்து நம்ம பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதோட டாப் வரைக்குமே நம்ம டார்கெட் பண்ணலாம். நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய லெவல்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் ஜோன், இந்த லெவல்ஸ் இதான் நம்மளுக்கு அடுத்து உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 42 வந்து உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் சார். சைடுவேஸ் ஃபார்ம் ஆகி 10-10க்கு தான் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இங்கே இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதே சமயம் உங்களுக்கு இங்கே நிஃப்டியில் ப்ரைஸ் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-5க்கு வந்து உங்களுக்கு இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ கிளியராக வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே மூவ்மெண்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் அப் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 10:55 வரைக்கும் உங்களுக்கு அப் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி இங்கே அதே 10:55. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப அந்த மூவ்மெண்டம் வந்து நீங்கள் கிளியராக கேட்ச் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இதுலேயும் அதிலேயும் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல கெயினே வந்து எடுக்க முடியும். 19லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 37, ஸோ ஒரு 20லேருந்தே போட்டுக்கலாம், 20லேருந்து 30 அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேருந்து நம்ம செல் நடந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளியராக அந்த லெவல்ஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ பட் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்க மாட்டோம், இந்த ட்ரேடு வந்து நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ ஏன் எடுத்துருக்க மாட்டோம்னு சொல்கிறேன்னா, இப்போ மார்க்கெட் வந்து கிளியராக வந்து நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்டமில் இருக்குது. மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்டமில் இருக்குது. ஸோ அப்படி அப்சைட் மூமெண்டம் இருக்கும்போது நம்ம வந்து டவுன் சைடுக்கான ட்ரேட்ஸ் வந்து எதையும் எடுக்க மாட்டோம். ஸோ இப்போ இன்றைக்கான செட்டப் வந்து நம்மளுக்கு இந்த இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அகெயின் வந்து பை சைடு வந்து ட்ரேட் எடுக்கலாம். சார் அந்த அவுட் ஆஃப் த மணிலேருந்து இந்த மணி வரமாக சொன்னீங்க இல்லைங்களா? ஆப்ஷன் பேஜ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள் சார் பற்றி. எப்படி சார்? இந்த அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்லேருந்து இந்த மணி வர மாதிரி ஒன்று சொன்னீங்களா ஒரு கான்செப்ட்? ஆமாம் சார், ஆமாம் சார். அது அப்படியே கொஞ்சம் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஸோ அதாவது இப்போ இங்கே பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் எதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? 18,466 வந்து நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நிஃப்டியோட ஸ்ட்ரைக் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ரைக் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ? 50 பாயிண்ட்ஸ். இருங்க, ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ இப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி தான். ஓகே, நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக நம்மளுக்கு ஒரு 18,466 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே 10 தான் கட்டுது. 18,460 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரைக் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ நம்மளுக்கு? 18,450, 18,400, 18,350. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ இதோட ஸ்ட்ரைக் டிஃப்ரென்ஸ் வந்து 50 பாயிண்ட்ஸ். இதோட ஸ்ட்ரைக் டிஃப்ரென்ஸ் வந்து 50 பாயிண்ட்ஸ் அப்படின்றப்ப இந்த நிஃப்டி வந்து 18,475, 76 அப்படின்னு போகும்போது இது வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வரும்? அத்திமணி அப்படின்றது. அத்திமணினா இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதா நம்ம அத்திமணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ 18,476 வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 18,500. ஓகேங்களா? 18,500 தான் அதோட அத்திமணி வந்து வரும். ஓகேங்களா? அப்போ அத்திமணினா இப்போ ப்ரீவியஸாக அது கடந்து வந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அந்த 18,475னா
இந்த 475 எப்படி வந்திருக்கும்? ஸோ இங்கிட்டு இருந்தானே வந்திருக்கும், 450, 460, 425 இப்படி தானே வந்திருக்கும். ஸோ அப்போ அது கடந்து வந்த ப்ரைஸ் வந்து எல்லாமே இந்தி மணி. புரியுதுங்களா சார்? அதுக்கு முன்னாடி கடந்து வந்திருக்கும் பார்த்தீங்களா, 450, 460, 470 தாண்டி தானே 476 உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ அது எல்லாமே வந்து அது எல்லாமே வந்து நம்மளுக்கு எதில் போயிடுச்சு? இந்தி மணியில் வந்து போயிடுச்சு. ஸோ அப்போ இந்தி மணியில் நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரைக் என்னது? 18,450. ஓகேங்களா? ஸோ அப்போ 18,400 இப்போ அத்தி மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 18,450. இப்போ அத்தி மணி 18,476க்கு போகும்போது அந்த அத்தி மணி வந்து இந்தி மணி ஆயிரும். ஓகேங்களா? இந்தி மணி ஆயிரும். அப்போ நம்ம அந்த 18,450 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா நம்மளுக்கு அந்த டெல்டா வேல்யூ வந்து நம்மளுக்கு ப்ளஸில் இருக்கும். இந்தி மணியில் டெல்டா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 to +1. ஸோ நம்ம இந்தி மணி சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டெல்டா வேல்யூ ப்ளஸில் இருக்கும். ஸோ டிடி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணாது. டெல்டா அதெல்லாம் தான் உங்களுக்கு ப்ரீமியம் வேறு காரணமாக இருக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,450 உங்களுக்கு இந்த ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதான் 35 ரூபா, 40 ரூபா, 45 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அதே இது அத்தி மணியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ அதை விட பாதி கம்மியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ புரியுதுங்களா? இப்போ ஓகே சார். ஓகே. எதனால் அந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து தான். ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம பை வந்து எடுத்துடலாம் சார். க்ளோஸ் வச்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த லெவலை தாண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு அக்யூரஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப்படின்ற வச்சிருச்சு. அதே மாதிரி 18,450 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் உங்களுக்கு க்ளோஸ் அப்படின்றது வச்சிருச்சு. இது ரெண்டுமே பை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் வச்சு. ஆமாம் சார். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் லோவில் வச்சுக்கோங்க சார். இப்போ 18,450 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 18,450 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் லோவில் வந்து வச்சுருங்க. 39.79 அப்படின்றதில் உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து வச்சுருங்க. ஸோ அதே இது 18,500 எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஸோ இந்தளவு கரெக்டாக இருக்கும். 23.94 அப்படின்றதில் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ பிரேக் அவுட் அப்படின்றது நடந்திருக்கும். ஓகேங்களா? பிரேக் அவுட் அப்படின்றது ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த இடத்துலையும். சார் 18,500 ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்க சார். 18,500. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? ஆமாம் ஆமாம். இதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ஹையில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். ஓகே. 36.42 இந்த ரேஞ்சில் சார். 36.42. ஓகே சார். 36.42 தாண்டி பிரேக் அவுட் மேலே போங்களா சார்? இந்த லெவல் தாண்டி வெயிட் பண்ணி தான் சார் பார்க்கணும் அதை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்சல் ப்ராஃபிட் எடுக்கணும் எடுத்துக்கோங்க சார். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணால் புக் பண்ணிக்கலாம் சார் நீங்கள். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ரெண்டுலேயுமே வந்து ப்ராஃபிட் ஜோனில் தான் இருக்குது நம்மளுக்கு. சரிங்க சார். ஸோ மேக்ஸிமம் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது சார். மேக்ஸிமம் போகிற வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அப் ட்ரெண்டில் போகிற வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ நியூ ட்ரேஸ் வந்து எதுவும் எடுக்க வேண்டாம் சார். ஏன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு இவ்வளோ ரேஞ்ச் போனோடனே நம்ம நியூ ட்ரேஸ் வந்து எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? சரி ரைட்டுங்க சார். ஓகேங்க சார். இப்போ கரெக்டாக ட்ரேட் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா? ட்ரேடை அந்த லெவல்ஸ்க்கு முன்னாடி எடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் ஜோனில் தான் இருக்கும் இன்ன வரைக்கும். ரைட்டுங்க சார். நம்மளுக்கு இந்த இடத்துல பேட்டர்ன்ஸ் பார்த்துக்கோங்களா? ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் தான் நம்ம வந்து எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரேட் வந்து என்ன ரீசனுக்காக எடுத்தோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ட்ரேட் எடுத்து வந்து இந்த பேட்டர்ன்ஸை வச்சு எடுத்துருக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க சார். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் கூட இங்கேக்குள்ளே பிரேக் அவுட் ஆனோடனே நம்மளோட என்ட்ரி லெவல் எடுத்துருக்கணும். ஓகேங்க சார். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம என்ட்ரி லெவல் எடுத்துக்கணும். அல்லது இப்படி பிரேக் அவுட் ஆகி திரும்ப ரீடெஸ்ட் வச்சுருக்கு பார்த்தீங்களா? ரீடெஸ்ட் இங்கே வச்சுருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க சார். அதாவது இப்படி மேலே போயிட்டு திரும்ப இப்படி ரீடெஸ்ட் வச்சுருக்கு பார்த்தீங்களா சார்? ஆமாம் சார். இப்போ ரீடெஸ்ட் வச்சுருக்கும் போது நம்ம எடுத்துருக்கணும் ட்ரேடை.
ஸோ இந்த ரெண்டுமே எடுக்கல அப்படின்னா இப்போ நியூலியாக நம்ம இந்த இடத்துல போனோடனே நம்ம ட்ரேட் எடுக்கிறது நம்மளுக்கு ரிஸ்க் தான் சார் இது. ஓகே So, சார். இந்த இடத்துல முன்னாடி ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிரீன் கேண்டில் வந்திருக்குல்ல சார், ஆமாம் சார், ஆமாம் சார். இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்த இடத்துல தான் சார் எடுத்தேன். இங்கே எடுத்திருக்கீங்களா சார்? 29.25 எடுத்திருக்கீங்களா? இல்லை சார், ஃபஸ்ட்டு இங்கே எடுத்திருக்கீங்களா? எதுக்கு சார்? எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சார் எடுத்திருக்கீங்க? எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்திருக்கீங்க? சார் இது 18,450 சார். 18,450 வந்துட்டு என்ன ப்ரைஸில் எடுத்திருக்கீங்க சார்? 18,450 என்ன ப்ரைஸில் எடுத்திருக்கீங்க? 51 ருபீஸ் சார். 51 ருபீஸ். ஆமாம் சார். ஓகே. ஸோ அது ஒரு நல்ல ஏரியா தான் சார். 51 அப்படின்ற இப்போ 50 இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்க சார். 51 எடுத்திருக்கீங்க. ஆமாங்க சார். ஸோ இப்போ ப்ராஃபிட்டில் தான் சார் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் சரிங்க சார். எடுத்த என்ட்ரி வந்து ரொம்பவே லாங்காக எடுத்திருக்கீங்க சார். ஓகேங்களா? எடுத்த என்ட்ரி வந்து ரொம்பவே லாங்காக எடுத்திருக்கீங்க. ஸோ ஒன்று எடுத்து தான் நம்ம இந்த இடத்துல எடுக்கணும், இல்லை அப்படின்னா இந்த ரீட்டர்ஸ் வைக்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல எடுக்கணும். ஸோ இந்த 2 இடத்துல எடுக்கணும் சார் நம்ம. எங்கேங்க சார்? மறுபடியும் சொல்லுங்கள் சார். அதாவது இந்த இந்த பேட்டனை பிரேக் அவுட் வச்சிருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க சார். பிரேக் அவுட் வச்சிருக்கு பார்த்தீங்களா? பிரேக் அவுட் இந்த ரெண்டாவது க்ரீன் கண்டிலேருந்து உருவாயிருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க சார். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி லெவல்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம இந்த ரீடெஸ்ட்டில் வந்து நம்ம என்ட்ரி லெவல்ஸ் வந்து எடுத்துருக்கணும். ஓகேங்களா சார்? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப லாங்கில் எடுத்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க சார். ஓகேங்க சார். கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் லாங்காக என்ட்ரி எடுத்தனால இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் என்ட்ரி லாங்காக எடுத்தனால உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக வரும், அதனால தான் சொல்கிறேன். சரிங்க சார். நீங்கள் என்ட்ரி வந்து லாங்காக எடுத்துருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ வெயிட் பண்ணனாலும் வெயிட் பண்ணுங்கள், இல்லை ஈவன் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட கன்வீனியன் தான். இப்போ உங்களுக்கு ஜோனில் தான் இருக்குது. இப்போ கரண்டில் வந்துட்டு உங்களுக்கு 51.15 எடுத்தீங்களா? ஆமாங்க சார். இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் ஜோனில் தான் சார் இருக்குது, பார்த்துக்கோங்க சார். சரி, ரைட்டுங்க சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க சார். ஸோ ப்ராஃபிட் வந்து புக் பண்ணால் புக் பண்ணிக்கலாம் சார். இப்போ எல்லாத்துக்கும் வந்து ப்ராஃபிட்டில் தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவும் டவுட்ஸ் இருக்கா சார்? சார் இல்லைங்க சார், எதுவும் இல்லைங்க சார். ஓகே சார். சார் செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? ஓகேங்க சார், க்ளோஸ் பண்ணி